இன்னைக்கு இது நம்மளோட ஃபர்ஸ்ட் சேனல். வீடியோ பார்க்குற முன்னாடி எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கரண்டிக்குட்டி 1.0க்கு மறங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல்லையும் தட்டி விட்டுங்க. நாங்கள் போட வீடியோஸ் டக்குன்னு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. நீங்கள் ஹெட்செட் போட்டிருந்தீங்க மறக்காம ஆடுங்க. இல்லை என் தங்கச்சி ஃபுல்லாக ஃபன் பண்ணுவா, ஏன்னா அதுக்கே நிறைய சவுண்ட் ஆகும். இந்த சேலஞ்ச் என்ன என் தங்கச்சி சொல்லுவாங்க, வாங்க சேலஞ்ச் இல்லை நான் தான் பலியாடு. இல்லை மொத்தமாக 3 லெவல்ஸ் உண்டு, 3மே டிஃப்ரெண்டான லெவல்ஸ், ஆனால் ஒரே கேம். இந்த கேம் எப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காணிக்க வாங்க. நானே தங்கச்சி கை பிடிச்சிப்பான், அவள் பின்னாடி போவேன். இந்த மாதிரி பின்னாடி போனோம்ல ஃபஸ்ட்டு லெவல் எப்படித்தமா இருக்கும், அது கொஞ்சம் நார்மல். இப்போது நானே தங்கச்சி மெதுவாக இப்படி நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பிடிப்போம். செகண்ட் லெவல் கொஞ்சம் ஆடாக கேட்டா இந்த மாதிரி ஆடாக பிடிப்போம். தேர்டு லெவலில் எக்ஸ்ட்ரீம் ரொம்ப இறுத்தியாக படிப்பேன். ஃபோர்த்து லெவலில் கையை தான் இப்படி தான் வச்சுப்பேன், அவள் பின்னாடி போகணும். ஒரு லெவலுக்கு ஒரு செகண்ட்ஸ் சொன்னால் செகண்ட்ஸ் வேறு எப்படி இருக்கான்னு பார்ப்போம். இந்த வீடியோ வாங்க, ஃபன்னாக இருக்கும், நீங்கள் சிரிச்சுட்டே இருப்பீங்க. பார்த்தீங்களா எப்படி உம்முன்னு இருக்கா. லெவல் 1 மொதல் லெவல்னால அவளுக்கு 2 கை வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, 10 seconds. 3, 2, 1. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. எப்போ எப்படி இருந்து கடினமாக இல்லை. இந்த வாய் தான் என்கிட்ட அடி வாங்குறா. இந்த லெவல் செகண்ட் லெவல் எப்படி இருக்கும், ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் இருத்தியாக பிடிச்சிப்பேன். ஓகே, இதில் நீ ஒரு கை தான் பிடிக்கணும், இல்லை 2 கையை பிடிச்சிக்கோ. எக்ஸ்ட்ரீமில் ஒரு கை தான் பிடிக்கணும், புரிஞ்சா? இதில் உனக்கு 15 seconds. போ, ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஏய் டாமி, எந்திரி டாமி. இதுக்கே இப்படி வைக்கனா, அப்போ 4th லெவலுக்கு அவ்வளோந்தான், 3ஆவதே வானத்துக்கே அவள் பேய் விடுவாள். சரியா? 3ஆவது லெவலுக்கு போயிடுவோமா? தேர்ட் லெவல். இந்த லெவலில் எக்ஸ்ட்ரீம். ஓகே, ஒரு கை தான். இதில் உனக்கு 20 seconds. ஓகே, புரிஞ்சா? 20 seconds. என்ன இப்போ சாயாத, நான் ஸ்டார்ட் சொன்ன அப்புறம் சாய். கையெடு, ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. எவ்வளோ என்ன கற்றுறா வாயாது. இந்த சேலஞ்ச் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா இவா கட்டுச்சு. கட்டே மட்டும் இல்லாமல் இவா எலும்பு கூடு மாதிரி சொல்லலாம். அதை பாருங்கள், இவன் என்ன கையை பிடிச்சி அதுக்கப்புறம் அவள் தெம்பு இல்லாமல் நான் அவளை இழுத்து தள்ளுவேன். நான் அங்கே போய் இந்த பாருங்கள், இந்த செவத்துல முன்னே என் மண்டை என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்கள். சரி, 4th லெவலுக்கு போயிடுவோம், ஏன்னா இந்த டைம் வேஸ்ட் பண்ணிக்கூடாது. 4th லெவலுக்கு போயிடுவோம். லெவல் 4. சரி சாரா, இந்த 3 லெவலையும் ஈரல் லங்ஸு எல்லாமே வானத்தை போனேன், கண்ணால் பார்த்தேன். இந்த 4ஆவது லெவலில் உனக்கு எப்படியே தெரியும், இப்படி தான் பிடிக்கணும். ஆனால் இதில் எத்தனை செகண்ட் சொல்லு. 30 செகண்ட். 30 செகண்ட் கன்ஃபார்ம் தானே? அதுலேயும் நான் தோத்துறேன், திரும்பி 4. அப்படி தோத்துட்டேன்னா என்னமா பண்ணணும், அது நான் லாஸ்ட் சொல்கிறேன். அவள் தோப்பாளான்னு இந்த வீடியோ பாருங்கள். முதல் என்ன பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப். என்ன பாருங்கள், அவளே எத்தனை செகண்ட் சொன்னா 30 செகண்ட். அவள் ஏமாத்தினானா கமெண்டில் ஏங்கான் அப்படி அனுப்பிடுங்க. ஓகே, ஸ்டார்ட். 1, 2. நின்னுங்க ஒரு நிமிஷம், அது ஒழுங்க அப்படி. வலிக்க விட்டேன்னா எனக்கு ஏச்சு விடும், நான் இப்படி தான் பிடிச்சிப்பேன். ஓகே, ஏன் இன்னும் ஸ்டார்ட்டே சொல்லடியாண்டி கத்துற. நீ 2 கை வச்சு பிடிச்சிக்கோ. எப்படி 2 கை வச்சு அப்போ கத்தாத கொஞ்ச நேரம். 3, 2, 1. சாரா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19,
20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. எதுக்கு நீ கையெல்லாம் எலும்பு மாதிரி ஆடுது? உங்களுக்கு எப்படி இருந்து நீங்கள் அனுபவம் சொல்ல போகிறீங்க? இவன் எப்படியோ 4th வர தாக்கு பிடிச்சிட்டான். 4வது வர திணறிட்டான். கையெல்லாம் டிக்கு டிக்குன்னு ஆடிட்டு இருந்தேன். உங்களுக்கு எப்படி அனுபவம் இருந்து இப்படி கூற போகிறீங்க? உங்கள் முதல் லெவலில் எப்படி இருந்து சொல்லலாம். நாங்கள் முடிங்க ஸ்பீடா ஃபாஸ்ட். இவ்வளோ நேரம் இவ்வளோ இப்படி பண்ணுறாலும் நான் எவ்வளோ நேரம் கத்திருப்பேன். எனக்கு தண்ணி வேணும். நான் தண்ணி குடிச்சப்பறம் தான் உனக்கு கேட்பேன். போ நீ பூட்டுடி. அடி எலும்பு கூடு. ஐயா நம்மளே பூட்டிடுவோம். எதுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது? இதில் ஒரு இடையில ஒரு சம்பவம் நடந்தது. சம்பவம்னா கொஞ்சம் ஃபோனை கீழே போட்டுருப்பா. எப்படிதும்மா இவளுக்கு மூடியே பிடிக்க தெம்பு கிடையாது. நிற்க கூட தெம்பு இல்லை அதுன்னு சொல்லுவேன். இவ கையில் தெரியாமல் ஃபோன் கொடுத்துருவேன். கொஞ்ச நேரம் கீழே போட்டு உடச்சிருப்பா. சரி உன் எக்ஸ்பீரியன்ஸ் போவோமா? வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன கேமரா மேலேருந்து கீழே வந்து தானே பார்க்கிங்க. இவளுக்கு நிற்க முடியலையா? ஏன் லைட் ஆஃப் இல்லாத தானே பார்க்கிங்க. அவள் கண்ணு கூசினான் பைத்தியக்காரிக்கு. இப்போ ஏன் தெரியுமா அவள் இப்படி இருக்கா? நான் அவளை கஷ்டப்படி இருக்க வச்சுருக்கேன். கீழே படுக்க போகிறேன்னு சொல்லிட்டுருக்கா. சரி உன் லெவல் 1 நார்மல் லெவல் தானே. அதில் உனக்கு எப்படி இருந்துச்சு அனுபவம்? சும்மா இப்போ அடுத்து இந்த மாதிரி சாஞ்சி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியா? உன அப்படியே போட்டுருக்கணும். எப்படி இருந்து சொல்லு. அனுபவம் மீன்ஸ் வெறும் சாஞ்சிருந்த மாதிரி தானே இருந்தா. ஒரு பயம் இல்லையா? பயமே இல்லை. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஞாபகம் இல்லை அந்த லெவல் 1 எப்படி இருந்துன்னு உங்களுக்கு கேட்டால் போட்டு வேணால் ஒரு வாட்டி காணிக்க முடிஞ்சால் காணிக்க. இப்போ லெவல் 2 எனக்கு எப்படி இருந்து சொல்லு. பயமா அந்த ஹார்டு கொஞ்சம் பயமாக இருந்தா. அது எப்படி ஒப்பாரி வச்ச? சரி நிறுத்து. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் தூங்கியாச்சு. நீ சைலண்டாக இரு. 3rd லெவல் எக்ஸ்ட்ரீம் உனக்கு எப்படி இருந்து? ரொம்ப பயமா. சவுண்டாக பேசு. ரொம்ப பயமா இருந்தா ஏன்னா உனக்கு தெம்பு இல்லை, அது உனக்கு பயம். அப்போ 3வது லெவலுக்கு எப்படி தெரியல. 4th லெவல் உனக்கு எப்படி? அதான் ஈஸி. ஜிஜிபி மாதிரி கத்தவே இல்லை. சரி ஒரு வாட்டி விளாண்டுருவோமா? ஏன் விளாடமா? கன்ஃபார்ம்? உனக்காக இங்கே ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிட்டு இருக்கும். ஓகே சரி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு பேர் என்னமா வச்சுருந்தோம்? நோ ரியாக்ஷன் சேலஞ்ச். இந்த நோ ரியாக்ஷன் சேலஞ்ச் பார்ட் 1 இனிமேல் உங்களுக்கு நிறைய வரும். லெவலும் கூட்டிகிட்டே இருக்கும். சரி இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா என்ன பண்ணோம்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிட்டே இருக்க பெல்லையும் தட்டி விடுங்க. நாங்கள் போட்டு வச்சு டக்கு தானே வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு என்ன வேணும்னா உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட் எப்போவுமே உங்களுக்கு திறந்தே தான் இருக்கும். என்னைய மாதிரி பெல்லை தட்டி சொல்லுவேன். இப்படி அவன் என்னைய மாதிரி வைக்க காய்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ லாஸ்ட்டு இனிமேல் இந்த வீடியோ மட்டும் தான் வருவா. இனிமேல் எல்லா வீடியோலையும் அவள் போன பெட்டி மட்டும் தான் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு இது போடலான்னு இருக்கேன். பூம் அண்ட் சேஃபு. இந்த இது போடலாமா அடுத்த வீடியோவா? சத்தமா கேட்கல. சத்தமா எப்படி கத்துன? அவ இப்படி கத்தவில்லை. நிறுத்தி. இவ கத்த சொன்ன ஏன் தப்பு தான். சரி 4 லெவல் இப்படி இருந்தே நம்ம அடுத்த பார்ட் 2ல் என்ன பண்ண போகிறேன்? பூம் தானே திங்க தான். பூம் இல்லை, பூம் வைப்போம். அது பார்ட் 1. அது பூம் அண்ட் சேலஞ்சு பார்ட் 1. அது வேற பார்ட் 0வா? பைத்தியக்காரி. இது நோ ரியாக்ஷன் சேலஞ்ச். இது பார்ட் 1. நம்ம அடுத்த பூம் அண்ட் சேஃப் போடுவோம். அதுவும் பார்ட் 1. நோ ரியாக்ஷன் சேலஞ்ச் 2வது ஒன்று போடுவோம். அது லெவல் கூடி இருக்கும். லெவலும் கூடி இருக்கும். பின்னாடி இருக்க இடமும் கூடுற மாதிரி இருக்கும். வேணா மொட்டை மேலே போய் ஒன்று தள்ளி விட மாதிரி வைப்போமா? வேண்டாம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் போடுறேன், ஒரே லைக்கே இல்லை. இந்த வீடியோஸ் ரொம்ப லெந்தாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் சொல்லிடுறோமா? பாய். ஐயா பாய் கூட சொல்லுறது தெம்பே இல்லையேம்மா. தெம்பு இருக்கு.
இல்ல பாய் இவ பாய் சொன்னா என் வியூவர்ஸ் என் சப்ஸ்கிரைபர்ஸ் பறந்து போயிருவாங்க. பாய் பை காய்ஸ். பாய்